இஸ்ரேல் மீது கொடும் தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில 48 மணி நேரத்தில் ஹர்முஸ் கடல் பகுதியை ஈரான் திறக்க வேண்டும் என்று ஈரானுக்கு விடுத்த கெடு இன்று இரவோடு முடிவடைகிறது. உலகமே பதைபதைப்பாக இந்த கணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில பிரிட்டன் அவர்களுடைய அணுசக்தியில இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஈரானுடைய கடல் பிராந்தியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக யுத்தத்தில் பிரிட்டனும் குதிக்க போகிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யாவும் சீனாவும் கடும் கண்டனங்களை இந்த இரு நாடுகளுக்கும் தெரிவித்திருக்கின்றன. நீங்கள் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈரான் சும்மா இருக்க மாட்டோம், நாங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்துவோம் என்பதனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது ஈரானுடைய ஒரு ஏவுகணை நகரம் என்று ஒரு வீடியோ ஆதாரத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வீடியோ காணொலியை வெளியிட்டு அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை அதன் மூலமாக விடுத்திருக்கிறார்கள். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில்? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? யார் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பார்கள், தொடங்குவார்கள்? பார்ப்போம் காணொலி. ஒரு பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கையை தான் இப்போது ஈரான் எடுத்திருக்கிறதோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு எழும்பி இருக்கிறது. அந்த வகையில் இஸ்ரேல் மீது ஒரு கொடும் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. டெல் அவிவ் மீதும் ஐஃபர் அப்படிங்கிற நகரம் மீதும் அஸ்டலோன், அஸ்தோஸ் ஆகிய நகரங்கள் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இந்த கால அளவில், அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்து 21 நாள் கால அளவுக்குள்ளால இஸ்ரேல்ல எத்தனை பேர் இந்த யுத்தத்தின் மூலமாக மரித்து போயிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் இதுல கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது தெரியும். அவர்கள் உண்மையான கணக்குகளை வெளியில சொல்லவில்லை. அவங்களுடைய பாதிப்புகளை ஒரு நாளுக்கு முன்ன மட்டும்தான் நெதன்யாகு வெளியில இந்த ஈரானுடைய தாக்குதலை எங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, நேற்றைய இரவு ஒரு கொடும் இரவாக இஸ்ரேலியர்களுக்கு மாறி போனது அப்படிங்கிறத உண்மையை தெரிவித்தார். அதாவது ஈரான் செலுத்தக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடித்து இடைமறுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் இப்போது பீசாய் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதிலிருந்து வெளிவரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர்களுடைய இந்த ஏவுகணை தந்திரத்தை, அவர்கள் ஏவக்கூடிய இந்த ட்ரோன் இதையெல்லாம் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிற ஒரு விசாரணையை இப்பொழுது அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எத்தனை பேர் இதுவரை கொலை செய்யப்பட்டார்கள் இந்த யுத்த மூலமாக அப்படிங்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தரவு அங்க இருக்கக்கூடிய தஸ்லீம் கீஃப்ரோ அப்படிங்கிற ஒரு குழு எடுத்த கணக்கீடுகள் வெளிக்காட்டுகிறது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிமித்தேரிகள், அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகளில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள், இறந்தவர்கள் அப்படிங்கிற கணக்குகளை எடுத்து அதன் மூலமாக இத்தனை நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சராசரியாக எத்தனை நபர்கள் இறந்து போனாங்க, இப்போது எத்தனை நபர்கள் கூடுதலாக இறந்து போயிருப்பதாக இந்த கணக்கீடுகள் சொல்கின்றன. அப்படிங்கிற கணக்குகளை எடுத்து கடந்த 21 நாட்கள்ல 1281 நபர்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய சாகா அப்படிங்கிற மீட்பு குழு அவங்க எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள், கணக்கீடுகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த தரவுகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிடித்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த யுத்தம் நீளும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தரப்புல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அமெரிக்காவை பொறுத்த அளவில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அந்த வழி தெரியாம தான் ட்ரம்ப் தவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. 48 மணி நேரம் கெடு ஈரானுக்கு விதித்திருந்தார். இந்த 48 மணி நேர கெடுவுக்கு உள்ளால ஈரான் இந்த ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியை திறக்க வேண்டும், முற்றிலுமாக எந்த
எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விதித்தார். இந்த ஜலசந்தி திறக்கப்படவில்லை என்றால் நாங்கள் ஈரானுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், ஈரானே முற்றிலுமாக இருளில் மூழ்கி போகும் அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. உண்மையில இப்போ இருளில் மூழ்கி இருப்பது இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் நடத்திய தாக்குதல்கள்ல அங்க இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி நிலையங்களும் சரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியே கசிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல லெபனான்லையும் ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்று இங்கிருந்து ஈரான் தாக்குதலை நடத்துகிறது, இன்னொன்று ஹிஸ்புல்லா. இன்னைக்கு மட்டுமே 60 இடங்கள்ல ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல்ல அநேகம் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால இஸ்ரேல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கெடு இப்போது முடிகிறது. இந்த இரவு முடிய போகிறது. அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற பதைபதைப்பு இப்போது உருவாக தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த ஹர்மூஸ் கடல் பகுதியில் யாருக்கும் கட்டுப்பாடு இல்லை. இந்த ஹர்மூஸ் கடல் பகுதி எல்லாருக்கும் திறந்துதான் இருக்கு. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட அவர்களுடைய நட்பாக இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு மட்டும்தான் இந்த இடம் மூடப்பட்டிருக்கிறது. மற்றவங்க எல்லாம் எங்கிட்ட அனுமதியை வாங்கிட்டு நீங்க கடந்து போய்கொண்டே இருக்கலாம், மற்ற எந்த கப்பல்களும் இங்கே வர முடியாது அப்படிங்கிறத எச்சரிக்கையாக தெரிவித்திருந்தாங்க. ஒரு நாளைக்கு முன்னால் கூட அங்கேருந்து ஒரு வணிக கப்பல் வந்தது, அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாக இருந்தது. இன்னொரு எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் ஹர்மூஸ் கடல் பகுதியை ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் மூடுவோம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அவர்கள் தெரிவிச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹர்மூஸ் கடல் பகுதியில் 48 கன்னிவெடிகள் இந்த நீரில் மூழ்கி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த செய்தி பரபரப்பாக வெளியாச்சு. ஹர்மூஸ் கடல் பகுதி கைப்பற்றப்பட்ட போது இந்த செய்தி எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இப்போது 48 கன்னிவெடிகள் அங்கே இருக்கிறது. அதை எப்போ வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய, இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பத்துடன் கூடிய F-35, F-16, F-15 ஆகிய விமானங்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது ஈரான். இதில் இல்ல, இது எங்களுடைய தவறுதல்னால, கோளாறுனால விழுந்ததாகும் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லுச்சு. எப்படி நாங்கள் இதை தாக்கினோம் அப்படிங்கிற வீடியோ எல்லாம் இப்போது ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த மாதிரியான மிசைலை வச்சு நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. மஜித் மிசைல் அப்படிங்கிற மிசைல். இந்த மிசைல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த விமானங்களை தேடி பின்னோக்கி கொண்டு போய் அழிக்கிறது. அது துல்லியமாக இந்த வீடியோவில் வெளியாகி இருக்கிறது. அதுபோல நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா பென் குரியன் ஏர்போர்ட், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ட்ரோன் அவர்களுடைய இடைமறிப்பு கருவிகள், சென்சார் கட்டமைப்புகளை எல்லாம் கடந்து போய் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப தாழ்வாக பறந்து இந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பயன்படுத்திய ட்ரோன் பார்த்தீங்கன்னு சொன்னா அராஸ் 2 அப்படிங்கிற ட்ரோன்களை தான் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் புதிய ரக ஏவுகணைகள் எல்லாம் எங்களுடைய கைவசம் இருக்கிறது அப்படிங்கிறத IRGC சொல்லி இருக்கிறதுக்கு அதற்கு ஆதாரம் இப்போது புதிய ஒரு ஏவுகணை நகரத்தை அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. 1.18 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய ரக ஏவுகணைகள் இருக்கிறது. அதுபோல நகரும் ஏவு தளங்கள் இருக்கிறது. அதாவது இவங்க ஒரு இடத்துல இருந்து ஏவுகணைகளை விடுறாங்க. அந்த இடத்தை இலக்காக வைத்து அமெரிக்கா அடிக்கும்போது அங்க அந்த ஏவுகணை தளமே இல்லை, இந்த ஏவுகணை தளம் வேற எங்கேயோ மாற்றப்படுகிறது. அப்படி இவங்க மூவ் செய்யக்கூடிய, நகரக்கூடிய இந்த ஏவுகணை தளங்களை பயன்படுத்துறாங்க. அதுபோல வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ராக்கெட் அமைப்புகளை ஈரான் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் பிரிட்டன் அவர்களுடைய அணுசக்தியில இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், அந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா HMS ஆன்சன் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பல் ஈரானுடைய
வடக்கு பிராந்தியத்தில், அதாவது அரபிக்கடல்ல வடக்கு பகுதியில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இதில் வந்து நவீன ஏவுகணைகள் ஏவக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. 1700 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கப்பல்ல இருந்து ஏவுகணைகளை ஏவ முடியும். அதுபோல இந்த கப்பல் வந்து மூழ்கி இருக்கிற போதே அதிலிருந்து இராணுவ வீரர்களை வெளியில வந்து விட முடியும். வெளியில விட்டு அவர்கள் வந்து புதிய தாக்குதலை நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய வசதிகள் வந்து இந்த நவீன நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது வந்து இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க போகிறதா, இல்லைன்னா என்ன காரணத்திற்காக இந்த கப்பலை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழும்பி இருக்கிறது. ஏற்கனவே வந்து டியோகார்சிகா தீவை வந்து பிரிட்டன் வந்து அமெரிக்கா கையில் ஒப்படைச்சது. நீங்க வந்து யுத்தத்தை நடத்தலாம், இந்த பகுதிகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இங்கிருந்து வந்து ஒரு எதிர்த்தாக்குதலை வந்து ஈரான் நடத்தியிருந்தது. அப்போ இது வந்து பிரிட்டனுக்கு எதிரான மிகப்பெரிய எச்சரிக்கை. இப்போது கப்பல் வந்திருக்கிறது. ஆனால் பிரிட்டன் வந்து இதில் என்ன பேசியிருக்குன்னு சொன்னா, நாங்கள் யுத்தத்தை நடத்துவதற்கு வரவில்லை, ஆனால் இந்த தாக்குதலை வந்து சமாளிக்கிறதுக்காக, தாக்குதலை எதிர்கொள்வதற்காக எங்களுடைய பிராந்திய நாடுகள் இருக்கிறது இல்லையா, இந்த அரேபிய நாடுகள், இந்த அரேபிய நாடுகள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கான தடுப்பு சுவராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், வேற காரணத்துக்காக நாங்கள் வரல அப்படிங்கிறத வந்து பிரிட்டன் வந்து இப்போது பேசியிருக்கிறது. ஆனால் யுத்தம் நடைபெறுகிற போது எப்படியாக மாறும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த அரேபிய நாடுகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுடைய இராணுவ மையங்களை, தளங்களை வந்து அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வந்து விமானங்களை கொண்டு குவிச்சாங்க, இராணுவ வீரர்களை கொண்டு குவிச்சாங்க. அங்கே இருந்து யுஏஇலிருந்து, சவுதியிலிருந்து ஏவுகணைகள்லாம் ஏவப்பட்டது, இந்த விமானங்கள் எல்லாம் ஏவப்பட்டது. அதன் மூலமாகத்தான் அமெரிக்கா வந்து இங்கே தாக்குதல் நடத்துச்சு. அவர்கள் வந்து கட்டுப்பாடுகளை விதித்திருந்தால் இங்க நீங்க வந்து உங்களுடைய இராணுவ விமானங்களை இறக்கவே கூடாது, இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத கண்டிஷனாக பேசி இருந்தால் இந்த யுத்தமே இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்து உருவாகி இருக்காது. இன்னைக்கு அரேபிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் அவர்களுடைய கட்டமைப்பே சிதந்து போயிருக்கிறது, நம்பிக்கை இழந்திருக்கிறது. அதாவது பொருளாதார ரீதியாக இன்னைக்கு யுஏஇ எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு உலக அளவில். எல்லாருமே உலக அளவில் இருக்கக்கூடிய மில்லியனர்களாக இருந்தாலும் சரி, உலக மகா நடிகர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஹாலிவுட்டு, தமிழ் சினிமா, இங்கே இருந்தெல்லாம் அங்கே போய் இடம் வாங்குறது, அங்கே போய் ஒரு ஸ்டுடியோ அமைக்கிறது, மையம் அமைக்கிறது, ஓய்வெடுக்கிறது, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக ஆகியிருக்கிறது, ஒரு வர்த்தக மையமாக யுஏஇ வந்து ஆகியிருக்கிறது. அதையெல்லாம் அடித்து காலி பண்ணியிருக்கிறது இன்னைக்கு ஈரான். இந்த யுத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் துணிந்து ஈரான் நின்று கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சவுதி அரேபியா உட்பட அரேபிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு இந்த இராணுவ உதவிகளை வாங்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து ரஷ்யாவுக்கு திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக இன்னைக்கு யூகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. வரிசையாக கட்டம் கட்டமாக அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியேறி நம்ம சுதந்திரமாக நம்ம யாரை விரும்புகிறோமோ அந்த நாட்டை நோக்கி நம்முடைய ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இலக்குக்கு, அப்படிங்கிற இடத்திற்கு வந்து இவர்கள் வந்து நகரக்கூடும் அப்படிங்கிற அபிப்பிராயங்கள் எல்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது. பிபிசி அதை பற்றிய ஒரு செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே தெரிவித்தோம். அதாவது இந்த யுத்தம் முடிந்த பிறகு, இந்த யுத்தம் இப்படியே போவதாக இருந்தால், இது ஒரு கட்டத்தில் வந்து இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வரும். இந்த யுத்தம் பல நாட்கள் நீள்றதுக்கு சாத்தியமில்லை. ஒருவேளை நீண்டு போனால் உலகத்தினுடைய பொருளாதாரம் இதற்கு தாங்காது. இன்னைக்கு வந்து நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லியிலையும் தோசையிலையும் விலை வந்து பல மடங்கு ஏறி இருக்கிறது. டீ வந்து பல மடங்கு ஏறி இருக்கிறது. பல்வேறு கல்லூரிகள் வந்து மூடப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்கான ஆக்சிஜன் சிலிண்டரோ இல்லைன்னு சொன்னால் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடிய அந்த வெல்டிங் மாதிரியான தொழில்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது நீண்டு கொண்டு போனால் இது மிகப்பெரிய சிக்கலை வந்து உலக அளவில் ஏற்படுத்தும். அதனால மிகப்பெரிய நெருக்கடியை உலக நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படுத்தும், ஈரானுக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுல தான் ஒரு தடுப்பு சுவராக இப்போது ரஷ்யாவும் சீனாவும் இருந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, ஹர்முஸ் கடல் பகுதி தனிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இந்த யுத்தத்தின் காரணமாக ஈரான் வந்து ஹர்முஸ் கடல் பகுதியை இப்போது தன்னுடைய கைவசம் பிடித்து வைத்திருக்கிறது. அங்கு அனுமதியும் வழங்கி கொண்டிருக்கிறது. அது வேற விஷயம். அதனால
இதை தனிப்பட்ட விஷயமாக பார்க்கக்கூடாது. நீங்க தாக்குதலை நிறுத்துங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தினால் இந்த ஹார்முஸ் கடல் பகுதியை ஃப்ரீயா விடக்கூடிய வேலையை ஈரான் செய்யும் அப்படிங்கிறத சீனாவும் ரஷ்யாவும் இப்போது பேசி இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்ல. அமெரிக்கா இன்று என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கைவசம் தான் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா இது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது. இதை என்னுடைய பேர் நாசாயிரும், நான் உலக வல்லரசாக இருக்கேன், நான் ஒரு சர்வாதிகாரி, நான் எப்படி தாழ்ந்து போறது அப்படிங்கிற நிலையில யோசித்தால் இந்த யுத்தம் தொடரும். இல்லைன்னு சொன்னா நம்ம இறங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினைச்சாச்சுன்னு சொன்னா அதற்கான தந்திரங்களை கடைபிடித்து பேச்சுவார்த்தைக்கான வேற நாடுகளை தூதுவிட்டு இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய பட்சத்தில் இந்த யுத்தம் நிற்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாருடைய கையையும் கடந்து இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய அடுத்த விளைவுகளை, அடுத்த அழிவுகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது என்பதனை. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.